மதிப்பிற்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்வில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்றால், நாம் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டிய எவ்வளவு பாராட்டினாலும் குறைவாகவே இருக்கும் நம் பெற்றோர்களை பற்றி பேசுவதுதான். பெற்றோர்கள் என்கிற வார்த்தையை நம்மை எவ்வளவு சுகமாகவும் பாதுகாப்பாகவும் உணர வைத்து விடுகிறது. நாம் உயிர் வாங்கிய அந்த முதல் முறையான மூச்சு முதல் வாழ்வின் ஒவ்வொரு படியாகவும் நம்மை வழிநடத்தும் அன்பின் ஆறே நம் பெற்றோர். பிறந்த நாளிலிருந்து பள்ளி படிப்புகள் வரை நம் செல்வாக்கிற்காக உழைக்கும் அப்பா, தன் அன்பால் நம்மை பாசத்தால் பாசமாக பேணும் தாயின் அர்ப்பணிப்பு யாராலும் அளவிட முடியாதது. ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றி நம் எதிர்காலத்தை தூண்டும் பொன்னான ஆசைகள் நம் பெற்றோர்களால் மட்டுமே சாத்தியமாகும். பெற்றோர்கள் தங்களை மறந்து நம்மை வளர்க்க எத்தனையோ தியாகங்களை செய்கின்றனர். எத்தனை முறை அவர்கள் தங்கள் சுகமான விலாசங்களை விட்டு கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாக வைக்கின்றனர். இன்று நம் வீட்டில் ஒரு சிறு சிறப்பு கூட பெரிதாக இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம். அவர்கள் நம் உடல் நலனுக்காக எத்தனையோ இரவுகளை தூங்காமல் செலவழிக்கின்றனர். பள்ளியில் நாம் நல்ல மதிப்பெண் எடுத்தால் அதில் சந்தோஷப்படுவது நம் பெற்றோர்களின் முகத்தில் தெரியும். அவர்களால் தான் நாம் எதையும் சாதிக்க முடியும். பெற்றோர்கள் தங்கள் வாழ்நாளில் எதையோ சாத்தியமாக்கி காட்ட வேண்டுமென்றால் அது நம்மை நல்லவர்களாக உருவாக்குவதற்காகவே. அவர்கள் நமக்கு கொடுக்கும் அறிவுரைகள் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிற்கும் துணை நிற்கும். நாம் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்றி அன்பாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் உதவி செய்தால் அவர்களுக்கு நம் மீது பெருமையும் மகிழ்ச்சியும் கூடும். நாம் சிறு சிறு உதவிகளை செய்வதன் மூலம் அவர்களின் மனதை மகிழ்விக்கலாம். உதாரணமாக, அப்பா வேலை முடித்து வரும்போது அவருக்கு ஒரு கப் காஃபி கொடுப்பது, அன்னையின் பாரத்தை குறைக்க உணவு தயார் செய்த உதவுவது ஆகியவை நம் அன்பை பாராட்டக்கூடிய வழிகளாகும். என்னை மட்டுமே வணங்குங்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கட்டளையிட்டுள்ளான். நிரம்பும் மனத்துடன் பெற்றோர்களின் அர்ப்பணிப்பை நன்றியுடன் வரவேற்கிறேன். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் சாரா.